இன்று பௌர்ணமி, பௌர்ணமி விரதம், பௌர்ணமி கிரிவலம், பௌர்ணமி பூஜை. இன்று சந்திர கிரகணம். கிரகணம் பிடிக்கிறது 9:57, விடுறது 1:27. 10 மணிலேருந்து கணக்கு வச்சுங்க. 11, 12, 1, 1:30, 3.5 hours. கிரகணத்துடைய மொத்த டியூரேஷன் 3.5 மணி நேரம். 10லேருந்து 1:30. 9:57 முதல் 1:26 வரை கிரகண நேரம். அதனால் சீக்கிரம் சாப்பிட்றணும். கிரகண நேரத்தில் வயிறு காலியாக இருக்கணும், ஜீரணம் ஆகிருக்கணும். அப்போ கிரகணம் பிடிக்கிறதுக்கு ஒரு 4 மணி நேரம் அல்லது 5 மணி நேரம் முன்னாலேயே சாப்பிட்றணும். 10 மணிக்கு கிரகணம் பிடிக்குது. இன்று இரவு உணவை மாலையிலேயே உட்கொள்ளலாம். மாலை நேரத்தில் உணவு உட்கொண்டு விட்டு அதன் பிறகு மறுநாள் காலை தான் கிரகணம் முடிஞ்ச பிறகு குளிச்சுட்டு ஆகாரம் பண்ணலாம். ஆனால் கிரகணம் முடிகிறதே ராத்திரி 2:30 மணிக்கு முடியுது. அதனால் அன்டைமில் சாப்பிட முடியாது. அதனால் விட்டுருங்க. காலையில் எழுந்து குளிச்சுட்டு காப்பி சாப்பிடலாம். கிரகண நேரத்தில் தர்ப்பணம் செய்பவர்கள் சந்திர கிரகணத்துக்கு மத்தியில் பண்ணணும். சூரிய கிரகணமாக இருந்தால் ஆரம்பத்தில் பண்ணணும். சந்திர கிரகணமாக இருந்தால் மத்தியில் பண்ணணும். மத்தினா மிடில், நடுவில் செய்ய வேண்டும். சந்திர கிரகணம் 9:57க்கு ஆரம்பமாகி 2:26 விடுகிறது. பௌர்ணமியில் பிடிச்சி பிரதமையில் விடுது. சதயத்தில் பிடிச்சி போரட்டாதியில் விடுது. திருவாதிரை, சுவாதி, சதயம், புனர்பூசம், விசாகம், போரட்டாதி ஆகிய 6 நட்சத்திரங்களில் பிறந்தவர்களும், சதயத்திற்கு முந்தைய நட்சத்திரமான அவிட்டம், போரட்டாதிக்கு அடுத்த நட்சத்திரமான உத்திரட்டாதி ஆகிய 8 நட்சத்திரங்களிலே பிறந்தவர்கள் சாந்தி செய்து கொள்ள வேண்டும். இந்த ஓலையில் ஒரு ஸ்லோகம் எழுதி வச்சுருப்பாங்க, அந்த தலையில் வச்சுக்கிட்டு குளிக்கணும். அதுதான் சாந்தி. கிரகண நேரத்தில் எந்த மந்திரத்தை சொன்னாலும் அந்த மந்திரம் சித்தியாகும், பலிக்கும். மந்திரத்துக்கெல்லாம் பவர் ஜாஸ்தி. சில பேர் அப்போ தான் உபதேசம் வாங்கிப்பாங்க, மந்திர உபதேசம் வாங்கி கொள்வார்கள். கிரகண நேரத்தில் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது? பொதுவாக சூரிய கிரகணமாக இருந்தாலும் சந்திர கிரகணமாக இருந்தாலும் கிரகண நேரத்தில் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். என்ன செய்யலாம் அப்படின்னா, மந்திர ஜபம் பண்ணலாம், வேறு ஒன்றுமே பண்ணக்கூடாது. துரும்பெல்லாம் கிள்ளி போடக்கூடாது. மந்திர ஜபம் செய்வது ஒன்று தான் கிரகண நேரத்தில் அனுமதிக்கத்தக்கது. கிரகணத்திற்கு தர்ப்பணம் உண்டு. தர்ப்பணம் செய்வதற்கு தகுதி உள்ளவர்கள், அதாவது அப்பா இல்லாதவங்க, தர்ப்பணம் பண்ணக்கூடியவங்க, அமாவாசை மாசப்பருப்பு தர்ப்பணம் பண்ணுறவங்க கிரகண தர்ப்பணம்னு ஒன்று பண்ணுவாங்க. அந்த நேரத்தில் தர்ப்பணம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். தர்ப்பணம் பண்ணலாம், மந்திர ஜபங்கள் பண்ணலாம். மந்திர உச்சாடனம் செய்தால் அது பவர் ஜாஸ்தி. ஒரு தரம் சொன்னால் 1000 தரம் சொன்ன மாதிரி அவ்வளோ பவர். கிரகண நேரத்தில் உட்காந்து எல்லாரும் மந்திர ஜபம் பண்ணுவாங்க. ஏன்னா மந்திரம் சித்தி ஆகிடும் அந்த நேரத்தில் பண்ணால். அவ்வளோ பவர்ஃபுல் இந்த மந்திரங்களுக்கெல்லாம். அப்போது மற்றபடி சாப்பிடக்கூடாது, வேறு எதுவுமே செய்யக்கூடாது. கோவிலை நட சாத்திடுறாங்கன்னா பார்த்துங்க. ஏன் கோவிலில் போய் நட சாத்துறாங்க? கிரகண நேரத்தில் முக்கியமான கோவில்லாம் நட சாத்திடுவாங்க. திருப்பதி மாதிரி கோயிலெல்லாம் நட சாத்திட்டு கிரகணம் முடிஞ்ச பிறகு சுத்தி பண்ணி அலம்பி விட்டு புண்ணியாக வாச்சனம் பண்ணிட்டு தான் நட திறப்பாங்க. ஏன்? கிரகண சாமி என்ன பண்ணிடும்? சாமி ஒன்றும் பண்ணாது. கோவில் திறந்திருந்தால் நைவேத்தியம் பண்ணணும். நைவேத்தியம் பண்ணால் சாப்பிடணும். அந்த நேரத்தில் உணவு பண்டங்களே எடுத்துகிட்டு வரக்கூடாது. ஃப்ரெஷ்ஷாக தான் சமைக்கணும். கிரகணம் முடிஞ்ச பிறகு ஃப்ரெஷ்ஷாக சமைச்சு தான் சாப்பிடணும். உணவு பண்டங்கள், பதார்த்தங்கள், சமைச்ச ஃபுட்டெல்லாம் இருந்தால் அதெல்லாம் கிரகண நேரத்தில் அதில் கிருமிகள் கலந்து விடும். வயிறே எம்டியாக இருக்கணுன்றான். பாத்திரத்தில் சாதம் இதெல்லாம் இருக்கவே கூடாது. முதல் நைட்டே காலி பண்ணிடணும் எல்லாத்தையும். உணவு பதார்த்தங்களிலே ஒரு வித கிருமி பரவும். அதனால் அப்போது சாப்பிடக்கூடாது, சமைக்கக்கூடாது. அதனால் நைவேத்தியம் பண்ணக்கூடாது. அதனால் கோயில் திறக்கலை. கோயிலை திறந்தால் கண்டிப்பாக வேலை நைவேத்தியம் பண்ணிகிட்டே இருக்கணும். நைவேத்தியம் பண்ணால் அதை யாருக்கா கொடுக்கணும், பக்தர்களுக்கு கொடுத்தா அவங்க சாப்பிட்ணும். நீ சாப்பிடக்கூடாது, அன்னதானம் பண்ணக்கூடாது, நைவேத்தியமும் பண்ணக்கூடாது. அதனால் கோயில் திறக்கலை. இதுதான் காரணம். கோவிலை எதுக்காக சார் நட சாத்துறாங்க
அப்படின்னு என்கிட்ட நிறைய பேர் கேட்டாங்க. கிரகண நேரத்தில் எதுக்கு கோவிலை சாத்தக்கணும்? கோவில் திறந்துருந்தால் பூஜை பண்ணோம்ப்பா. பூஜை பண்ணால் நேவேத்தியம் பண்ணோம். நேவேத்தியம் பண்ணால் ஏதாவது வச்சு சாமிக்கு நேவேத்தியம் பண்ணோம். சாப்பிட்றது அன்னம், அன்னப்பிரசாதம் நேவேத்தியம் பண்ணி ஆகணும். அந்த அன்னப்பிரசாதத்தை யாருக்கா கொடுக்கணும், அவங்க சாப்பிட்ணும். கிரகண நேரத்தில் சாப்பிடக்கூடாது, அதனால நேவேத்தியம் பண்ணல, அதனால கோவில் திறக்கலை. இன்றைக்கி ராத்திரி 10 மணிலேருந்து 2:30 மணி வரைக்கும் இருக்குது சந்திர கிரகணம். கர்ப்பிணி பெண்கள் வெளியே வரக்கூடாது. கர்ப்பிணி பெண்கள் உங்கள் வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்களெல்லாம் ரூமில் வச்சு அடைச்சிருங்க. நல்ல வேளை நைட்டு வருது, நீ மாட்டில் படுத்து தூங்கிட்டு காலையில் எழுந்தால் போதும். கர்ப்பிணி பெண்கள் இடையிலே எழுந்திருக்க வேண்டாம், வெளியே வர வேண்டாம். 10லேருந்து 2:30 கணக்கு வச்சுக்கோ. சந்திரனுடைய ஒளி அவங்க உடம்புல படக்கூடாது. கிரகணம் பிடிக்கும்போது அந்த சந்திரனுடைய ஒளியை அவர்களுடைய உடலில் பட்டால் சிசுவில் இருக்கும் கரு சிதையும், அல்லது அது ஊனமாக பிறக்கும். குழந்தை ஊனமாக பிறப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் கர்ப்பிணி பெண்கள் கிரகண நேரத்தில் வெளியே தங்கள் உடலை காட்டக்கூடாது. இதெல்லாம் சயின்டிஃபிக் ரீசன்ஸ். ராத்திரி 10 மணிக்கு தான் ஆரம்பமே, முடியறது 1:30. முடிஞ்சால் முழிச்சிட்டு இருந்து கிரகணம் விட்ட பிறகு ஒரு தரம் குளிச்சுட்டு அனுஷ்டானங்கள் பண்ணுறது நல்லது. பௌர்ணமி விரதம், பௌர்ணமி கிரிவலம், பௌர்ணமி பூஜை. காலையில் எழுந்த உடனே முதல்ல ஸ்நானம் பண்ணிவிடுங்க, அதுக்கப்புறம் பாக்கியெல்லாம் பண்ணுங்க. இரவு நேரத்திலே சந்திர கிரகணம் வருகிறது. நாம் கண்முழித்து கொண்டு அதை பார்க்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. படுத்து தூங்கலாம். காலையில் எழுந்து குளிச்சுட்டு காஃபி குடிக்கணும். ஏதாவது ஆகாரம் பண்ணுறதா இருந்தால் குளித்த பிறகு தான் காலையில் ஆகாரம் பண்ணோம். லிக்விட் டயட்டாக இருந்தாலும் சரி. ஞாயிற்றுக்கிழமை இரவு சந்திர கிரகணம் சதயத்தில் பிடிக்குது, விடும்போது போராட்டாதி வந்துடுது. பௌர்ணமியில் பிடிச்சி பௌர்ணமி முடியும் போது விடுது. திருவாதிரை, சுவாதி, சதயம் இந்த நட்சத்திரங்களுக்கெல்லாம் அந்த கிரகண சாந்தி பண்ணணும்.